ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சைக்கோ சித்தார்த் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு டிஃப்ரெண்டான மூவினே சொல்லலாம். தன்னோட கணவரால திருமணமானதுல இருந்து கொடுமைகள் மட்டுமே அனுபவிக்கிற கொடுமைகள்னா எப்படி தெரியுமா? தான் மனைவி பரதநாட்டியம் சொல்லி கொடுத்தா கூட அசிங்கமான ஒரு வார்த்தைய சொல்லி தான் மனைவிய பெல்ட்டால அடிச்சு அவளோட ஒன்னா இருக்கிற அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு கணவருங்க. அப்படிப்பட்ட கணவர்கிட்ட இருந்து ஹீரோயின் தப்பிச்சு தான் புள்ளையோட வேற ஒரு ஊருக்கு வந்து வாழ்றாங்க. அப்படி அதே ஊர்ல அவங்க தங்கி இருக்கிற வீட்டுக்கு மேல ஒரு சைக்கோ தங்கியிருக்காங்க. ஒரு சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னொரு சைக்கோ கிட்ட அவங்க மாட்டிக்கிட்டாங்களா, அதுக்கப்புறம் அங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற எல்லாத்தையும் தான் ரொம்ப விறுவிறுப்பா இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த படம் OTT-லயே தெலுங்குல அவைலபிளா இருக்கு. வாய்ப்பு இருந்தா பாருங்க. அதை ப்ரமோட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோவே. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவான சித்தார்த்த காமிக்கிறாங்க. அவரு இப்போ ஒரு குட்டி டவுசரை போட்டுக்கிட்டு டிஷர்ட்டை கூட ஒழுங்கா போடாம ஒரு பஸ் பின்னாடியும் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு துரத்திக்கிட்டே போறாரு. அப்படி அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு எட்டி பார்க்க, அப்படி அந்த பொண்ணு யாரு, நம்ம ஹீரோ எதுக்கு இப்படி துரத்திக்கிட்டு போறாரு அப்படின்றதுதான் இப்ப இந்த கதையில காமிச்சிருப்பாங்க. கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை காமிக்க நம்ம ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பரதநாட்டிய டான்சருங்க. அவங்க கனவு கண்ட மாதிரி அவங்களால அவங்களோட லட்சியத்தை அடைய முடியாதனால இப்ப ஒரு டீச்சரா இருந்து நிறைய பெண்களுக்கு பரதநாட்டியம் ஆடவும் கத்துக் கொடுப்பாங்க. அப்படி நம்ம ஹீரோயினுடைய பேரு ஸ்ராவியா. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு கணவர் இருப்பாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அவருமே போன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது, வீட்டுல இல்லாம எங்க இருக்க, வீட்டுக்கு வந்தா நீயும் வீட்டுக்கு வரணும்னு தெரியாதான்ற மாதிரியும் பயங்கரமா கத்துறாரு. அவங்களும் போனை கோவமா கட் பண்ண இப்ப அந்த பரதநாட்டியம் கிளாஸ் முடிச்சிட்டும் தன்னோட வீட்டுக்கு திரும்புறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அவங்க கணவர் ரொம்ப கோவத்தோட, நீ ஒரு குடும்ப பொண்ணுன்னு நினைச்சுதான் நான் உன்னை திருமணம் பண்ணேன், ஆனா நீ ஒரு ஆட்டக்காரியா இருக்க அப்படின்னு ரொம்ப அசிங்கமா தான் மனைவிய பத்தி பேசிட்டோம். அங்க ஒரு பெல்ட்டை கலட்டி தான் மனைவியையும் அவர் அடிக்கிறாரு. அதுல நம்ம ஹீரோயினுக்கு பல காயங்கள் ஏற்பட இப்ப அவங்க மனைவியோட பர்மிஷனே இல்லாம அவங்களோட ஒன்னா இருக்கிற மாதிரியும் அங்க காட்டுறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பல வருஷமா அவங்க கணவரோட ஹீரோயின் வாழ்ந்திருப்பாங்க. அது மூலயமா அவங்களுக்கு இப்போ ஒரு பையனே இருப்பாங்க. பட் இருந்தும் இந்த கொடுமையை இதுக்கு மேல தாங்க முடியல அப்படின்ற மாதிரியும் முடிவு பண்ணுவாங்க. இப்போ கூட அவங்க கணவர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, என்ன பரதநாட்டியம் ஆடி சம்பாதிக்கிறது, இப்ப என் கூட ஒன்னா இருந்தல, அதுக்கு நானே உனக்கு காசு கொடுக்கறேன்னு சொல்லி காசெல்லாம் தூக்கி போட்டு போவாருங்க. இப்படி தான் மனைவிய ஒரு அவரான நோக்கத்துலதான் அவரு அங்க வச்சிருப்பாரு. இதனாலேயே நம்ம ஹீரோயின் தான் கணவருக்கு விவாகரத்து கொடுத்துட்டு பிரிஞ்சு போயிடணும்ன்ற மாதிரி பல வருஷமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த விஷயத்த கணவர்கிட்ட சொன்னா அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையே, ஒரு பயமும் அவங்களுக்குள்ள இருக்கோங்க. அப்பதான் ஒரு மோட்டிவேஷனல் சாங்க அவங்க அங்க கேக்குறாங்க. அந்த சாங் கேட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு நெருப்பு வருது. பரவாயில்ல, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், நம்மளோட பையனையும் வீட்டுல வளர்க்கிற பூனையையும் தூக்கிக்கிட்டு நம்ம கணவருக்கு தெரியாம இந்த ஊரை விட்டே போயிடலான்ற மாதிரியும் ஹீரோயின் முடிவெடுக்கிறாங்க. அப்படிதாங்க அன்னைக்கு அவங்க கணவர் வேலைக்கு போன சமயத்துல அந்த விவாகரத்து பத்திரத்தையும் அவங்க கணவருடைய வீட்டுல வச்சுட்டு ஹீரோயின் கையெழுத்து போட்டுட்டு தான் பையனோடையும் அவங்க வளர்க்கிற பூனையோடையும் வேற ஒரு ஊருக்கு வராங்க. அந்த ஊரு தான் இப்ப நம்ம ஹீரோ சித்தார்த் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இருக்கிற ஊருங்க. அப்படி அங்க கம்மியா வாடகை கிடைக்கிற ஒரு வீட்டையும் அவங்க வாடகைக்கு எடுக்கிறாங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ள முதல் நாள் போறப்பவே அவங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் காத்திருக்கு. மொட்டை மாடியில தாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தாங்க அவங்க வீடு இருக்கும். அப்படி மொட்டை மாடி படி ஏறிக்கிட்டு இருக்க ஹீரோயினோட பையன் ஜன்னல் வழியா உசுரோட வெளியே வர நம்ம ஹீரோவை பாக்குறான். அம்மா திருட அப்படின்ற மாதிரி கத்த, அதையும் நம்ம ஹீரோயின் பார்க்க இவங்க ரெண்டு பேரையும் அங்க நம்ம ஹீரோவும் கம்முன்னு இருக்க சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ எதுக்காக இப்படி ஜன்னல் வழியா வெளியே வராருன்னா அது ஒரு பொண்ணால தாங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோயினுடைய கதை என்னன்னு பாத்துட்டீங்க. இப்ப நம்ம ஹீரோவோட கதை என்னன்னு சொல்றேன். நம்ம ஹீரோவுடைய பேரு சித்தார்த். சில மாசங்களுக்கு முன்னாடி அவர் த்ரிஷா அப்படின்ற ஒரு பொண்ணை காதலிச்சாரு. காதல் வரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு பிசினஸ் மேனா இருப்பாருங்க. அப்படி ஒரு நல்ல சம்பளத்தோட ஒரு சேர்த்து வச்ச முழு காசையுமே இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் நினைப்பாரு. அப்படி ஒரு சமயத்துல தான் அவரு இந்த த்ரிஷாவை பார்த்திருப்பாரு. பொதுவா பொண்ணுங்களை காதலிக்கிற வைக்கணும்னா நம்ம ஹீரோ 3 ஸ்டெப்ப முயற்சி பண்ணுவாரு. முதல் ஸ்டெப் அந்த பொண்ணை பாக்குறது, ரெண்டாவது அந்த பொண்ணு மேல காதல்ல விழறது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட தான் பந்தாவா காமிச்சுக்கிறது. இப்படி எல்லாத்தையும் பண்ணி அந்த த்ரிஷாக்காகவே நம்ம ஹீரோ நிறைய செலவு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த த்ரிஷாவும் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணதுனால நானுமே ஒரு பெரிய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் தான் இருக்கேன், நீ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தானே பண்ற, அப்படி நீ பண்ண போற பிசினஸ்ல நான் உனக்கு காசு கொடுத்து இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு அந்த த்ரிஷாக்கு நம்ம ஹீரோ நிறைய காசு கொடுப்பாருங்க. அப்படி நிறைய கம்பெனிஸ் நிறைய ஷேர்ஸ் உடைய பேரெல்லாம் சொல்லி அதுலலாம் த்ரிஷா இன்வெஸ்ட் பண்ற மாதிரியும் அங்க காமிக்காங்க. ஆனா ஒரு கடத்துல நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் இழக்கிறாரு, கூட அந்த த்ரிஷாவையும் இழக்கிறாரு. அது எப்படி அப்படின்றதுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுடைய ஒரு உயிர் நண்பனை காமிக்கிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் அவ்வளவு
அவரோட மனைவிக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை தாங்க. ஏன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பிசினஸ் பண்றதா சொல்லி அவர்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி ஹீரோ அவரோட ஃப்ரெண்டான இவர்கிட்ட 2.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு போயிருப்பாரு. ஆனா இப்ப வரைக்குமே அந்த கடனை திருப்பி கொடுத்திருக்க மாட்டாருங்க. அந்த கடனை திரும்பி வாங்குறதுக்கு தான் ஹீரோவுடைய நண்பன் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அவருக்கு பயந்துகிட்டு தான் இப்ப நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருக்கிற மாதிரியும் அப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்த மாதிரியும் அங்க காமிக்கிறாங்க. இப்போ ஒரு வழியா நம்ம ஹீரோவை அவரோட ஃப்ரெண்டும் வந்து மீட் பண்ண அப்படியே ஹீரோவோட வீட்டையும் அவர் சுத்தி பாக்குறாரு. வீடு முழுக்க நம்ம ஹீரோ நிறைய ஓவியங்களை வரைஞ்சு வச்சிருக்க. ஏண்டா என் 2.5 லட்சம் ரூபாவை எப்பதாண்டா கொடுப்ப? என் பொண்டாட்டி என்ன பக்கத்துல கூட சேர்க்க மாட்டாடா. எப்போ உன்கிட்ட இருந்து நான் காசை வாங்கிட்டு வருவனோ அப்பதான் என் பக்கத்திலேயே வரணும்ன்ற மாதிரியே சொல்லிட்டாடா அப்படின்ற மாதிரியோ அங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு காசு தானே வேணும், சரி வா நான் வாங்கி தரேன்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டோட கார்ல கிளம்ப இன்னொரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. உண்மையாலேயே நம்ம ஹீரோ எதுக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு வந்தாரு, அந்த த்ரிஷாவோட காதல் எப்படி பிரேக்கப் ஆச்சுன்ற மாதிரி சொல்ல ஹீரோ த்ரிஷாவை காதலிக்கிற காலத்துல த்ரிஷா பண்ற ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ்ல நிறைய காசை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பார்ல. அப்படி த்ரிஷா தன்னுடைய பார்ட்னர்னு சொல்லி ஒரு மொட்டை மண்டைய மனோகரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி அந்த மனோகருக்கும் த்ரிஷாக்கும் தான் நம்ம ஹீரோ லட்சக்கணக்கில் காசை இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. ஆனா கொஞ்ச நாள்ல அந்த மனோகர் இந்த காசை மட்டும் எடுத்துக்கிறது இல்லாம நம்ம ஹீரோவுடைய கேர்ள் ஃபிரெண்டான இந்த த்ரிஷாவையும் எடுத்துப்பாங்க. இந்த காசையும் கேர்ள் ஃபிரெண்டையும் திருப்பி கேட்டு நம்ம ஹீரோவை அடிச்சு ஓட விட்டுருப்பான். இதுலதான் காசு போய் பிசினஸ் போய் இப்ப நம்ம ஹீரோ இந்த நிலைமையில இருந்து தான் ஃப்ரெண்டு கிட்டையும் புலம்பிக்கிட்டு இருக்காரு. என்னதான் காசை திருப்பி கேட்க வந்திருந்தாலும் ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுங்க, இவர் என்ன தப்பு பண்ணாலும் கூட இருப்பாரு. அதனால ஹீரோவோட இந்த கதைகளெல்லாம் கேட்டு இப்போ எமோஷனல் ஆகி பக்கத்துல இருக்கிற ஒரு பப்புக்கும் கூட்டிட்டு வந்துடுறாரு. அந்த பப்புலையும் நம்ம ஹீரோ சரக்கு அடிக்கணும்னு சொல்லி சரக்கு கேட்க ஆனா அந்த பப்புல இருக்கிறவன் ஊத்த மறுக்கிறான். ஹீரோக்கோ பயங்கர கோவம் வருது. டேய், 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே பப்புக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் டிப்ஸ் வச்சவன்டா நானு, உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்க அவருக்குமே அப்பதான் ஞாபகம் வந்து ஹீரோக்கும் ஊத்தி கொடுக்க அப்போ அதே பப்புல அந்த த்ரிஷாவும் அந்த மனோகரும் இருக்கிறத ஹீரோ பாக்குறாரு. என்னை ஏமாத்திட்டு போன 2 பேரும் இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க கிட்டையும் சண்டைக்கு போக ஆனா அந்த மனோகர் இப்போ ஒரு பணக்காரனா வளர்ந்திருக்காங்க. அவளை ஏன் ஹீரோவோட காசை வச்சு இப்போ ஒரு தொழிலையே ஆரம்பிச்சு கோடியில புரள்றான். இதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கர காண்டாகி மனோகரை அடிக்க போக ஆனா மனோகரோடைய அடியாட்கள் ஹீரோவை பக்கத்துல கூட நெருங்க விடாம அங்க பப்புல வச்சு நம்ம ஹீரோவை அடின்னு அடிச்சு வெளியே தூக்கி போடுறாங்க. அதுவும் ஹீரோவுடைய ட்ரெஸ் எல்லாம் உருவி வெளியே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட நண்பனும் கீழே இருக்கிற ஒரு அட்டைப்பெட்டியை எடுத்துதான் தான் உடம்புல கட்டிக்கிட்டு அங்கிருந்து தப்பிப்பாங்க. இங்க நம்ம ஹீரோயினை காமிக்க நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஃப்ரெண்டோடைய ஊருக்கு தாங்க வந்திருப்பாங்க. அப்படி நம்ம ஹீரோயினுடைய தோழியும் அந்த இடத்துக்கு வர, இது என்ன நம்பி வந்தியா? உன் புருஷனை விட்டுட்டு எதுக்கு என்ன நம்பி வந்த? சும்மா ஒரு பேச்சுக்கு வா மச்சின்னு சொன்னா உடனே குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறதா? சரி இந்தா புடிச்சுக்கோ, என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் தான் இருக்கு, இதை வச்சுக்கிட்டு நீ எப்படியோ சமாளிச்சுக்கோ, இதுக்கு மேலலாம் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரியும் சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினுடைய தோழியும் அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. இப்படி புது ஊருக்கு வந்த ஹீரோயின் அங்க தனியா நிக்கிறாங்க. இங்க இந்த த்ரிஷாவை காமிக்க நம்ம த்ரிஷாக்கு எப்ப நம்ம ஹீரோவை மறுபடியும் பப்புல பாத்திருப்பாங்களோ அதுல இருந்து ஹீரோவுடைய ஞாபகமே இருக்கோங்க. என்னதான் இப்ப அந்த மனோகரை காதலிச்சாலும் அவருக்கு தெரியாம மொட்டை மாடிக்கு வந்தோம் நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. எப்படி இருக்க, ரொம்ப நாளா உன்னை பார்க்கவே இல்ல, ஒழுங்கா சாப்பிடுறியான்ற மாதிரிலாம் விசாரிக்க ஆனா ஹீரோ பயங்கர கோவத்தோட நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன், இப்ப என்ன போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத, பெரிய ஆள ஆயிட்ட அப்படின்ற மாதிரியும் பயங்கரமா கத்துறாரு. பக்கத்துல வேற நாய் குலைக்குதா. இப்ப அந்த இடத்தை விட்டும் அவர் கோவமாவே நடந்து போறாரு. இங்க ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வீட்டுல பயங்கரமான பிரச்சனைங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருப்பாங்கல்ல, செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற நம்ம ஹீரோ வீட்டு வாடகையை கட்டல, கரண்ட் பில்ல கட்டல, பால் பில்ல கட்டலன்னு சொல்லி ஒவ்வொருத்தரா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தான் பிரச்சனை பண்ணிட்டு போறாங்க. இப்படி ஹீரோ வந்ததும் அவரு கூட சண்டை போடணும்னு சொல்லி ஹீரோயின் வாசல்லையே காத்திருக்க இங்க ஹீரோ வேற பப்புக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் உருவி அங்க ஒரு அட்டை பாக்ஸோட வருவார்ல, படிக்கட்டுல ஒளிஞ்சுக்கிட்டு அப்படியே எட்டி பாக்குறாரு. ஹீரோயினோ வாயா வா, உனக்கு தான் காத்து நின்றேன், நீ கடன் வச்சதுக்கெல்லாம் என்ன வந்து எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க, ஒழுங்கா எதையுமே கட்ட மாட்டியான்ற மாதிரியும் பயங்கரமா திட்டுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அங்க அட்டை பாக்ஸோட நிக்கிறதையும் ஹீரோயின் பார்க்க அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷை வந்துடுதுங்க. இப்போ அவங்களும் அங்க இருந்து வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இப்போ ஹீரோவும் மேல் போர்ஷன்ல இருக்கிற அவரோட வீட்டுக்குள்ள வர அவருக்குள்ளேயும் ஒரு சின்ன வெக்கம். கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினுடைய கணவரை காமிக்கிறாங்க. தான் மனைவி இந்த டைவர்ஸ் பத்திரத்தை வச்சுட்டு தான் பையனை கூட்டிட்டு கிளம்புனது அவருக்கு பயங்கர எரிச்சலா இருக்குங்க. தான் ஃப்ரெண்டு கிட்டையும் குடிச்சிட்டு அவருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு என்ன விட்டு ஓடி போயிருப்பா, அவளை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அவரும் வீட்டுல இருந்து கிளம்புறாரு. ஹீரோயின் இப்ப புதுசா அந்த ஏரியாக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்க வேற ஒரு பூனைக்குட்டியை தூக்கிட்டு வந்திருப்பாங்களே, அந்த பூனைக்குட்டி திடீர்னு காணாம போயிட
ஆயிடுதுங்க. இப்போ அக்கம் பக்கத்தெல்லாம் விசாரிக்கிறாங்க. ஆனா மேல் வீட்டுல இருந்துதான் ஏதோ சவுண்ட் கேக்குது. இப்போ மேல் வீட்டு கதவையும் தட்ட ஹீரோவும் கதவு திறக்க உள்ளதாங்க பூனை சவுண்ட் கேக்குது. ஹீரோயினோட பையனும் அங்கிள் உள்ளதான் பூனை இருக்கு, ஒழுங்கா கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்ல அடிச்சு கொடுக்கலாம் முடியாது, அந்த பூனை எதுக்கு உள்ள வந்தது அப்படின்னு அங்க பயங்கரமா கத்துறாரு. இப்போ கதவியும் மூடிக்கிறாரு. இது எல்லாமே அந்த பக்கமா வர நம்ம ஹீரோவுடைய நண்பன் பார்க்க, டேய் டேய் நீ இன்னும் திருந்த மாட்டியாடா, இதுடா கீழ் வீட்டுக்காரங்களோட பூனையெல்லாம் புடுங்கி வச்சுன்னு பிரச்சனை பண்ற, தெரியவா உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், உனக்கு ஒரு பெரிய நஷ்ட ஈடே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட்டோம். அவரு ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு வராரு. அந்த கம்பெனி யாரோடையதுன்னா அந்த மனோகர் இருக்காரு பாத்தீங்களா, அதான் நம்ம ஹீரோவை கூட ஏமாத்தி காசையும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டையும் புடுங்கிட்டு போயிருப்பாரு, அவருடையது தாங்க. அவருமே ஹீரோவுடைய பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு. நான் உன்னோட ஐடியா எடுத்துக்கிட்டோம், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை எடுத்துக்கிட்டோம், நீ இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எடுத்துக்கிட்டோம், பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன், நான் இப்போ ஒரு கோடீஸ்வரனா இருக்கேன், அதுல நீயும் ஒரு காரணமா இருக்கிறதுனாலயும் நீ இன்னும் அதை நினைச்சே உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிறதுனாலயும் உனக்கு ஒரு நஷ்ட ஈடா காசு கொடுக்குறேன், அது இல்லாம நீ கோர்ட்ல கேஸ் போட போறலான்னு கேள்விப்பட்டேன், அந்த கேஸ் எல்லாம் போடாத, இந்த காசை எடுத்துட்டு கிளம்புன்னு சொல்லி அவரு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு செக்க போட்டு கொடுக்குறாரு. ஆனா ஹீரோக்கோ பயங்கர கோவம் வருது. கேவலம் இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு என்ன விலைக்கு வாங்க பாக்குறியா, இதெல்லாம் ஒரு நஷ்ட ஈடா, என் பிசினஸ நீ எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு கோடீஸ்வரனா மாறிட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டையும் கையில வச்சுக்கிட்டு இந்த 5 லட்சம் ரூபாய் வச்சு வாயடிச்சிடலான்னு பாக்குறியா அப்படின்னு பயங்கரமா திட்டுறாரு. பிச்சைக்கார மாதிரி இருக்கிற உனக்கு இதுவே பெரிய காசுதான்னு அந்த மனோகர் சொன்னாலும் ஹீரோ அங்க கேட்க மறுத்துட்டு இந்த காசே எனக்கு வேணான்னு சொல்லிட்டோம் அங்கிருந்து கிளம்ப. இதெல்லாம் பக்கத்துல இருக்கிற ஹீரோவுடைய நண்பனுக்கு பயங்கர எரிச்சலா இருக்குங்க. ஏன்னா அவருக்குமே ஹீரோ இப்போ 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கணும்ல, அவரு இந்த செக்கு வாங்கி அப்படின்னா அந்த கடனை திருப்பி வாங்கிடலான்னு நினைச்சிருப்பாருங்க. ஆனா ஹீரோ இப்படி கிளம்புனதுல அவருக்கும் ஒரு பெரிய வருத்தம். இப்படி ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோ அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டான த்ரிஷாவை மறுபடியும் மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு மெக்கானிக் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த மெக்கானிக்கையும் நம்ம ஹீரோ வந்து பார்க்க ஒரு விலை உயர்ந்த காரு பேருக்கு வந்திருக்கு. இந்த காரையும் ஒரு 2 மணி நேரத்துக்கு மட்டும் ரெண்டலுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் கட்டிட்டு அவர் ரெண்டலுக்கு எடுத்துட்டு இந்த காரோட ஒரு போட்டோ எடுத்து ஸ்னாப் சாட்லயும் போடுறாருங்க. அதையுமே இந்த த்ரிஷா இருக்காங்களே அவங்க பாக்குறாங்க. அவங்களுக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் பணக்காரங்க கார் வச்சிருந்தா இன்னும் ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்டே ஒரு பணக்காரன் ஆகி எவ்வளவு பெரிய காரை வாங்கிட்டான்னு சொல்லி இம்ப்ரெஸ் ஆகி உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோவுமே வெளியே தான் வெயிட் பண்ற வான்னு கூப்பிட, இன்னொரு பக்கம் இங்க ஹீரோயினுடைய கணவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இப்போ ஹீரோயின் இருக்கிற ஊருக்கே வந்துடுறாரு. அப்படி அக்கம் பக்கத்துல விசாரிச்சு இப்ப நம்ம ஹீரோயின் இருக்கிற வீட்டை நோக்கியும் போயிட்டு இருக்க, இங்க நம்ம த்ரிஷா அந்த காரோட இருக்கிற நம்ம ஹீரோவையும் வந்து பாக்குறாங்க. அந்த நொடி அவங்க 2 பேருமே ஒன்னா இருக்கவும் முடிவு பண்றாங்க. அப்படி ஒன்னா இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம த்ரிஷாக்கு தெரியுது இந்த கார் உண்மையிலேயே நம்ம ஹீரோடைய கார் இல்லன்ட்டு. அங்க ஒரு ரெஸ்டிங் கார்டை பாட்டுட்டு எது ரெண்டல் காரா, அடைச்சி என்னை இப்படி ஏமாத்திட்டியன்ற மாதிரியும் அங்க நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா கத்த, ஹீரோவுமே நீ மட்டும் என்ன ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீயே ஒரு கார் வச்சிருக்கன்னு சொல்லிதானே இப்ப என் கூட வந்து இப்படி இருந்த, இந்த மாதிரி பொண்ணை ஏமாத்துறது ஒண்ணு தப்பு இல்லன்ற மாதிரியும் அங்க கை குட்டி சிரிக்கிறாரு. த்ரிஷாக்கு பயங்கர கோவம் வந்து அவங்க அங்க இருந்து கிளம்புற மாதிரி காட்ட, இப்ப நம்ம ஹீரோவும் அந்த ரெண்டல் காரை கொண்டு வந்து அந்த மெக்கானிக் கிட்டயே விட்டுட்டு அவரோட வீட்டுக்கும் நடந்து போறாரு. இங்க நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுல இருக்கும் போதோ அவங்களோட போனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருதுங்க. யாருன்னு பார்த்தா அவங்களோட கணவர் தான். உன் வீட்டுக்கு கீழே தான் இருக்கேன், 4-5 வீடு இருக்கு, எந்த வீடுன்னு தெரியல, ஒவ்வொரு வீடா போய் பிரச்சனை பண்ணவா இல்ல நீயே கீழே வரியான்ற மாதிரியும் அவர் கத்த, ஹீரோயினும் பதறி போறாங்க. அப்படியே கீழே எட்டி பாக்குறாங்க. அவங்க கணவர் வரதையும் பார்க்க அதே வேலையில தான் நம்ம ஹீரோவும் அங்க வராரு. அப்படி ஹீரோயினோட கணவர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயினுடைய போட்டோவை காமிச்சு கேட்க, ஆல்ரெடி கான்ல இருக்கிற நம்ம ஹீரோ யாரையனா போட்டு அடிக்கணும்னு நினைப்பாரு. அப்படி நம்ம ஹீரோயினுடைய கணவரை போட்டு அங்க அடிக்க ஆரம்பிச்சாரு. டேய் டேய் சைக்கோ, எதுக்காகடா என்ன போட்டு அடிக்கிறன்ற மாதிரி அவர் கத்த, நானே ஒரு பொண்ணால வாழ்க்கையே அழிஞ்சு போய் கிடக்குறேன், உனக்கு ஒரு பொண்ணு கேக்குதான்னு சொல்லிதான் அவர் அங்க வெளுவெளுன்னு வெளுக்கிறாரு. இதுல பயந்துகிட்டு இப்ப நம்ம ஹீரோயினோட கணவர் அந்த இடத்துல இருந்து சதறி ஓடுற மாதிரியும் இதெல்லாம் மொட்டை மாடியில இருந்து பாக்குற நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு தன்னோட கணவர் தன்னை அடிச்சதெல்லாம் ஞாபகம் வந்து இப்ப அவங்க கணவரை நம்ம ஹீரோ அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ மேல ஒரு மரியாதை வருது. இங்க இந்த த்ரிஷா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் நம்ம ஹீரோவோட அப்படி இருந்துட்டு ஒரு கில்ட்டியோட தான் வீடு திரும்ப, அப்போ அவங்கள காதலிச்சிட்டு இருக்கிற அந்த மனோகர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு ரிங்கு கொடுத்து த்ரிஷாக்கும் திருமணம் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப த்ரிஷாவும் ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு அவங்களும் அந்த திருமணத்துக்கு சம்மதிக்க, இங்க நம்ம ஹீரோ தன்னோட வீட்லயும் உட்காந்து அழுகுறாரு. அவரால் இன்னும் அந்த த்ரிஷாவை மறக்க முடியலைங்க. அப்பதான் நம்ம ஹீரோவுடைய வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்க அவர் ரொம்ப பயந்துடுறாரு. கடன்காரன் தான் வந்திருக்கான்னு சொல்லி அப்படியே வெளியே வந்தா அங்க நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. நேத்து என்னோட கணவர்கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இன்னொரு ஹெல்ப் நீங்க எனக்கு பண்ணணும். எனக்கு ஒரு கோரியோகிராஃபி அசைன்மெண்ட் வந்திருக்கு, அதனால 2 நாள் எனக்கு வேலை இருக்கு. அந்த 2 நாள் என்னோட பையனை நீங்க தான் பாத்துக்கணும். இது வரைக்கும் உங்க மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் எனக்கு இருந்தது, ஆனா இப்ப அது இல்ல, என் பையனை பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப ஹீரோக்குமே ஒன்னும் புரியல. ஹீரோவே ஒரு நாடோடி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறவரு அவர்கிட்ட ஒரு பையனை கொடுத்த உடனே அவருக்கும் ஒன்னும் புரியாம கீழே வந்து ஹீரோயின் கிட்டையும் சண்டை போடுறாரு. அப்பதான் நம்ம ஹீரோயினும் தனியா கூப்பிட்டு அங்க
ஒரு கதையை சொல்றாங்க. தான் சின்ன வயசுல இருக்கும் போதோ ஒரு வளர்ப்பு அம்மாவோட வீட்டுல தான் நான் வளர்ந்தேன். அப்படி இருக்கும் போதோ அங்க இருக்கிற ஒரு பையன் அப்பப்ப என்கிட்ட தவறா நடந்துப்பான். அந்த வலியை பொறுத்துக்கிட்டு எப்படியோ அதுல இருந்து வெளியே வந்துதான் என் கணவரை நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவரும் அதை விட மோசமா என் கூட நடந்துகிட்டாரு. இப்படி சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு உண்மையான ஆணை நான் பார்த்ததே இல்ல. அப்படி நான் நம்புற ஒரு உண்மையான ஆணா உங்களை பாக்குறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த 2 நாள் என் பையனை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போக ஹீரோவும் கொஞ்சம் எமோஷனல் ஆகுறாரு. இது வரைக்கும் பொறுப்பா எந்த ஒரு விஷயமும் பண்ணாத நம்ம ஹீரோ அங்க ஹீரோயினோட பையனையும் பாத்துக்க முடிவு எடுக்கிறாரு. ஒரு வீடே அங்க அலங்கோலமா தாங்க இருக்கும். இப்போ ஒரு சின்ன பையன் நம்ம கூட தங்கறதுனால அந்த வீட்டையும் கொஞ்சம் கிளீன் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த பையனை வேற அவரு காலைல பள்ளிக்கூடம் கூட்டிட்டு போனோங்க. நீங்க அந்த பையனுக்கு வேற அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க போல, அதுவும் மேக்ஸ் அசைன்மெண்ட். அதை முடிச்சிட்டு வரலனா வாதியார் அடிப்பாரு, நீங்க தான் ஹெல்ப் பண்ண அங்கிள் அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் எனக்கு டிராயிங்கை பத்தி தானே தெரியும், நிறைய வரைவேன், மேக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாதுடான்னு சொல்லி ஹீரோவும் பயப்பட அப்பதாங்க ஒரு பழக்கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு தெரிஞ்ச மேக்ஸை அங்க சொல்லி கொடுக்குறாருங்க. அப்படி அதையும் அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டு அந்த அசைன்மெண்ட்டை பள்ளிக்கூடத்துக்கு போற வழியிலேயே முடிச்சிடுறாங்க. இதுல ஹீரோவும் சந்தோஷப்பட இப்போ கிளாஸும் ஆரம்பிக்குது. இப்ப அந்த பையனும் அவனோட கிளாஸுக்கு வரான். அங்க வாதியாரும் மேக்ஸ் அசைன்மெண்ட் முடிச்சிட்டீங்களான்னு சொல்லி முடிக்காத ஒவ்வொரு பசங்களையும் உச்ச வச்சு அடின்னு அடிக்க, இங்க இந்த பையனும் தன்னோட பேக்ல இருந்து அசைன்மெண்ட் நோட்டு எடுக்கலான்னு பார்த்தா அந்த நோட்டை தெரியாம அவன் வந்து ஆட்டோலயே விட்டுருவாங்க. ஐயோ முடிச்சிட்டு ஆட்டோல வச்சுட்டோமேன்ற மாதிரியும் அவனுக்கு ஒரு மாதிரி பயம் வர தன்னோட வாதியார்கிட்டையும், சார் முடிச்சிட்டேன் சார், அடிக்காதீங்க சார், தெரியாம வீட்டுல வச்சுட்டேன் சார் அப்படின்ற மாதிரியும் சொல்றான். ஆனா வாதியார் அதை நம்பாம அடிக்க வர அவரோட குச்சை புடிச்சுக்கிட்டு அவன் அங்க அழுகுறான். அதை பார்த்து கிளாஸ்ல இருக்கிற மத்த பசங்க சிரிக்கிறாங்க. வாதியாருக்கு அவமானமா போகுது. என் குச்சையா பிடிக்கிறேன்னு சொல்லி அவனை வெளியே கூட்டிட்டு வந்து அதே குச்சை வச்சு கைவோங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. அந்த அசைன்மெண்ட் நோட்டை நம்ம ஹீரோ எடுத்துட்டு வராருங்க. அந்த வாதியார பாக்குற ஹீரோவுமே ஒரு சின்ன பையனை அடிக்கவா கை வாங்குறோம்னு சொல்லி அந்த வாதியார போட்டு ஹீரோ பொழந்துடுறாரு. இப்ப பிரின்சிபல் ரூம்ல அந்த வாதியார், நம்ம ஹீரோ, அந்த சின்ன பையன் 3 பேருமே இருக்க வாதியாரும் ஹீரோவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு. இப்ப அந்த சின்ன பையன் கிட்டையும் இவர் யாரு, எதுக்கு உனக்காக அந்த வாதியார அடிச்சாருன்ற மாதிரி பிரின்சிபல் கேட்க, சின்ன பையன் எனக்கு யாருன்னே தெரியல, மேல் வீட்டுக்காரர்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ ஆளை கூட்டிட்டு வந்து வாதியாரியா அடிக்கிறியான்னு சொல்லி அந்த பையனையும் ஒரு வாரத்துக்கு பள்ளிக்கூடத்துல இருந்து சஸ்பெண்ட் பண்ண. இப்ப ஹீரோயினும் 2 நாள் பொறுத்து வீட்டுக்கு வரப்போ பள்ளிக்கூடத்துல நடந்த சம்பவத்தெல்லாம் கேள்விப்படுறாங்க. பிரின்சிபல் மேடம் கிட்டயும் அவங்க வந்து எவ்வளவோ சாரி கேக்குறாங்க. நான் பிரின்சிபல் மன்னிக்கிற மாதிரி தெரியல. அப்பதான் அதே பள்ளிக்கூட வளாகத்துல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. அதாவது அதே பிரின்சிபலுக்கு அந்த பள்ளிக்கூட காம்பவுண்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லாம் பெயிண்ட் அடிக்க சொல்லியோ அங்க நிறைய ஓவியங்களை வரைய சொல்லியோ அவங்க ஒரு நபரை கேட்டிருப்பாங்க. ஆனா அந்த ஓவியர் ரொம்ப கேவலமா வரைஞ்சு வைக்க அதுல அந்த பிரின்சிபலுக்கு கோவம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்து, மேடம் இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன், தயவு செஞ்சு என் பையனுக்கு போட்ட சஸ்பெண்டை மட்டும் தூக்கிடுங்க, உங்களுக்கு ரொம்ப சீப்பான காஸ்ட்லியே ஒரு சிறந்த ஓவியர் வரைஞ்சு கொடுப்பாருன்ற மாதிரி சொல்ல, யார் அந்த ஓவியர்னு கேட்கும் போதோ நம்ம ஹீரோ தான் அப்படின்ற மாதிரியும் கை காட்டுறாங்க. ஹீரோமே அங்க சிரம்பிச்சு போக, யோ என்னையா பயப்படுற, என் பையனை பள்ளிக்கூடத்துல இருந்து சஸ்பெண்ட் ஆக வச்சுட்டு இப்ப நீ வரைய மாட்டேன்னு வேற சொல்லுவியா, ஒழுங்கு மரியாதையா வரைஞ்சு கொடுக்குற, வரைஞ்சு கொடுத்தா அவங்க சம்பளமும் கொடுப்பாங்க, என் பையனையும் மறுபடியும் பள்ளியில சேர்த்துப்பாங்க, என் பையன் படிக்காம இருக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் உன்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லி அங்க ஹீரோவை மோட்டிவ் பண்ணி அங்க அந்த ஓவியத்தையும் அவர் வரைய வைக்கிறாங்க. அது வரைக்கும் வேலை வெட்டி இல்லாம தான் பழைய காதலிய நினைச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்த ஹீரோ இப்ப பொறுப்பா ஒவ்வொரு நாள் காலையிலயும் வந்து அந்த செவறுகள்ல ஓவியத்தை வரைய ஆரம்பிக்கிறாரு. படிக்கிற பசங்க எல்லாருக்குமே அந்த ஓவியங்கள் பிடிச்சு போக இப்ப ஹீரோ ஒவ்வொரு நாள் வரையும் போதும் கூட ஹீரோயின் தான் ஹீரோக்கு சாப்பாடு கட்டிட்டு வந்து கொடுக்கறது, அப்படி ஹீரோயினோட நிறைய ஸ்பெண்ட் பண்றதுன்ற மாதிரி அவங்களோட நாட்கள் போகுது. இப்போ ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற செவறுகள்ல வரைஞ்சு முடிச்சதும் அந்த பிரின்சிபலும் பாராட்டி ஹீரோயின் கிட்ட ஒரு 15,000 ரூபாய் காசை கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அவங்க கொஞ்சம் கமிஷனை எடுத்துக்கிட்டு மீதி ஒரு 7,000 ரூபாவை நம்ம ஹீரோக்கு கொடுக்க, ஹீரோக்கு அந்த 7,000 ரூபாய் பெரிய அமௌண்டா இருக்குங்க. அவர் உழைச்சி சம்பாரிச்சதுல அதுவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த காசை செலவு பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது மொத்தமுமே நம்ம ஹீரோயினுக்காகவும் அவங்க பையனுக்காகவும் தாங்க அவர் செலவு பண்றாரு. சோ அதுல இருந்து நிறைய பள்ளிக்கூடங்கள்ல வந்து அங்க நிறைய ஓவியங்களை நம்ம ஹீரோ வரைகிற மாதிரியும், அது இல்லாம செவறுகள்லயும் வெளியில அவர் நிறைய ஓவியங்களை வரைஞ்சி ஒவ்வொரு இடத்தையும் அழகாகிட்டே இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அது வரைக்கும் ஊதாரியா இருந்த ஹீரோ இப்போ ஒரு ஓவியரா மாறி இந்த ஊரையே கலக்குறாருங்க. இதுல ஹீரோவையும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டோட அந்த மனோகரை பார்க்க வர, இப்ப அந்த மனோகர் நம்ம ஹீரோக்கு 25 லட்சம் ரூபாய் ஆஃபர் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல த்ரிஷா வேற இருப்பாங்க. ஆல்ரெடி த்ரிஷாவை பார்த்தாலே கோவப்படுற ஹீரோ, என் தன்மானத்துக்கு வேலை, என் கௌரவத்துக்கு வேலை, என்னோட ஒர்க்குக்கு வேலை 25 லட்சமா, இதையும் என்னால அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த செக்கையும் கிழிச்சு போட்டுட்டு கிளம்பிடுறாரு. இப்படியே நாட்கள் கடந்து போகுதுங்க. நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய பரதநாட்டிய கலையை மொட்டை மாடியில பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க,
வைக்க அப்படி நம்ம ஹீரோ அவங்க ஏரியால இருக்கிற சில பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோயினோடையும் சேர்த்து விடுறாங்க. அப்படி அந்த பெண்கள்லாம் ஹீரோயின் கிட்டையும் பரதநாட்டியம் கத்துக்க அது மூலியமா ஹீரோயினும் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினோட நம்ம ஹீரோ க்ளோஸ் ஆக அவரோட பழைய காதலியான த்ரிஷா மறுபடியும் நம்ம ஹீரோ மேல ஆசைப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த த்ரிஷாக்கு என்னதான் இப்போ என்கேஜ்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் ஆயிருந்தாலும் தொடர்ந்து நம்ம ஹீரோக்கு அவங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ எடுத்த பாடு இல்ல. அவரு நிறைய டைம் நம்ம ஹீரோயினோட தாங்க ஸ்பெண்ட் பண்றாரு. அப்படி ஹீரோயினோட பையன் கூட ஹீரோவோட ரொம்ப பாசமா பழகுறான். ஒரு நாள் நம்ம ஹீரோயினோடையும் நம்ம ஹீரோ மொட்டை மாடியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, இன்னைக்கு நீ ஓவியம் வரைஞ்சதுக்கான சம்பளம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் கொஞ்சம் காசை ஹீரோ கிட்ட கொடுக்கும் போதோ அவர் எமோஷனல் ஆகிறாரு. 2 வருஷமா என் வாழ்க்கை நாரி போய் இருந்தது, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி மாறி இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மேலேயும் சாஞ்சுக்கிட்டு அவர் கதறி அழுக அதுல ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி இருக்குங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ மெல்ல நம்ம ஹீரோயின் பக்கத்துலயும் நெருங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி தன்னோட கணவருடைய ஞாபகம் வந்து அங்க நம்ம ஹீரோவை தட்டி விட்டுட்டு கீழே ஓடி வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் அவசரப்பட்டுட்டோமோ, முதல்ல நம்மளோட காதல அவகிட்ட சொல்லியிருக்கணும் அடைச்சே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே அவரோட வீட்டுக்கு வர பார்த்தா அவருடைய வீட்டு வாசல்ல அந்த த்ரிஷா வந்து நிக்கிறாங்க. அவங்க பயங்கரமா குடிச்சிருக்காங்க போல. ஹீரோவை பார்த்ததும் நீ வந்துட்டியா, உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்றேன், எதுக்கு என்ன அவாய்ட் பண்றேன்னு சொல்லி ஹீரோ பக்கத்துலயும் வர ஹீரோவுமே உனக்கு என்ன வேணும் நிப்பாட்டு த்ரிஷா, எனக்கு உன்னை பிடிக்கல, தயவு செஞ்சு போயிடுன்ற மாதிரி கத்துறாரு. த்ரிஷா அதெல்லாம் கேட்காம நம்ம ஹீரோ பக்கத்துலயும் நெருங்குறாங்க. அப்படி ஒரு கடத்துல ஹீரோவை வற்புறுத்தி அங்க ஒன்னா இருக்கவும் செய்யறாங்க. இங்க என்னதான் ஹீரோயினை காதலிச்சாலும் அந்த மூமெண்ட்ல நம்ம ஹீரோ ஹீரோயினை மறந்துட்டு த்ரிஷாவோட இருக்க இப்போ கொஞ்ச நேரத்திலேயே த்ரிஷாவையும் அங்க இருந்து கிளப்புறாரு. ஹீரோயின் பாக்குறதுக்குள்ள இந்த இடத்துல இருந்து வேகமா போ அப்படின்ற மாதிரியும் த்ரிஷாவை அங்க இருந்து அனுப்பிட்டு இப்ப நம்ம ஹீரோ மொட்டை மாடிக்கு வராரு. இதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க, கொஞ்ச நேரத்துல ரிவீல் பண்றேன். அப்படி மொட்டை மாடிக்கு வந்தா அங்க நம்ம ஹீரோயின் வராங்க. நம்ம ஹீரோ கிட்டயும் அழுதுகிட்டே வந்து சாரி கேக்குறாங்க. என் கணவர்கிட்ட இருந்து நான் நிறைய கொடுமைகள் அனுபவிச்சிருக்கேன், அதனால்தான் நீ என் பக்கத்துல வரப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன், என்ன ரொம்ப மன்னிச்சிடு, உண்மையா நானும் உன்னை காதலிக்கிறேன், ஏன்னா நானும் என் பையனும் உன் கூட இருக்கும் போது தான் சந்தோஷமா இருந்தோம் அப்படின்ற மாதிரியும் அழுக. நான் இப்போ பெங்களூர் போறேன், 1 வாரத்துல திரும்பி வந்துடுவேன், அப்படி வந்ததுக்கு அப்புறம் என் மைண்ட் மாறிடும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு குடும்பமா ஒன்னா வாழ்வோன்ற மாதிரியும் அங்க ஹீரோ கிட்டயும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் அங்க ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்குங்க. இன்னும் எவ்வளவு நேரத்துல பஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க அவங்க இன்னும் 2 மணி நேரத்துல பஸ்ன்னு சொல்ல சரி ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு வந்தோம். ஹீரோயினை பஸ் ஸ்டாண்ட்ல விடுறதுக்கும் கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அவரோட வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. அப்படி ஹீரோ பக்கத்துலயும் நெருங்குறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல இவங்க 2 பேருமே காதலோட ஒன்னா இருக்கிற மாதிரியும் காமிக்க ஹீரோவுமே அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கிட்டையும் உண்மையாலேயே உன்னை மட்டும்தான் வாழ்க்கையில காதலிக்கிறேன், உன் கூட இருக்கும் போது மட்டும்தான் நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், நீ மட்டும் என் வாழ்க்கையில போதும், எனக்கு எந்த ஒரு பொண்ணு இதுக்கப்புறம் வேண்டாம், நீதான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோயின் அங்க ஒரு ஈல்ஸ் செப்பல் இருக்கிறதையும் பாக்குறாங்க. அதை பார்த்துட்டும் ஹீரோ கிட்ட இந்த செருப்பு யாருது அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ அங்க மாட்டிக்கிறாரு. அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ ஹீரோவுடைய போன் எடுத்து பார்த்தா த்ரிஷாவோட பேசி இருக்கிறதும் சேட் பண்ணி இருக்கிறதும் அங்க இருக்குங்க. அதை வச்சு இது த்ரிஷாவுடைய செருப்பு தான், த்ரிஷா தான் இப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான்ற மாதிரியும் ஹீரோயின் கண்டுபிடிச்சு நொந்து போறாங்க. அட பாவி, இந்த த்ரிஷாவை மறக்காம இப்ப என் கூடயே ஒன்னா இருந்துட்டியே, என்னை ஏமாத்திட்டியேன்னு சொல்லி எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரிதான் இருக்கீங்கன்னு சொல்லியும் இப்ப தான் பையனோட அழுதுகிட்டே அவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்ப அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்லி துரத்திக்கிட்டே வந்திருப்பாருங்க. அப்படி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் துரத்திக்கிட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வரைக்கும் ஹீரோயினை பார்க்க முடியாம கடைசியா அந்த பஸ் கிளம்பும் போது ஹீரோயினை பார்த்து ஹீரோயின் அவங்க பையன் 2 பேருமே கோவத்தோடயே அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இதுதான் ஓப்பனிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க. சரிப்பா, ஹீரோ எந்த உண்மையை சொல்ல வந்தாரு, அங்க என்ன ட்விஸ்ட் காத்திருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பதான் த்ரிஷா வீட்டுக்கு வந்த சமயத்துல ஹீரோக்கு என்னாச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. த்ரிஷா வீட்டுக்குள்ள வந்ததும் ஹீரோ கிட்ட எனக்கு இன்னும் 3 மணி நேரத்துல என்கேஜ்மெண்ட் பண்ணலாமா இல்லையான்னு தெரியல, எனக்கு ஞாபகமா இருக்கு, அதான் இங்க வந்துட்டேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட தப்பா நடக்க வருவாங்க. ஆனா ஹீரோ தன்னோட மனசுல முழுக்க ஹீரோயின் இருக்கிறத நினைச்சு பாப்பாரு. அதனால த்ரிஷாவை தான் பக்கத்துல கூட சேர்த்துக்காம அங்கேயே த்ரிஷாவை அரைஞ்சிட்டு வீட்டுல இருந்து வெளியே போகவும் சொல்லுவாரு. ஆனா போறப்போ தெரியாம அவங்க ஹீரோவுடைய செருப்பை போட்டு பெருப்பாங்க. சோ அப்படி அங்க இருந்த ஹீல்ஸை தான் ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. இதுதாங்க உண்மையா நடந்திருக்கும். சோ இப்போ ஹீரோயின் அங்க இருந்து பெங்களூருக்கு கிளம்பின உடனே 2 விஷயம் தோணுது. ஒன்னு, நம்ம வாழ்க்கைய முன்னாடியும் கெடுத்துட்டு அந்த மனோகரோட போனது த்ரிஷா, இப்பயும் வீட்டுக்கு வந்து ஹீரோயினோட சேர வரப்போ அதையும் கெடுத்து விட்டது இந்த த்ரிஷா. இவ்வளவு நம்ம பழி வாங்கலாமா மன்னிச்சு விட்டுடலாமான்ற மாதிரி யோசிக்க பழி வாங்கினாதான்டா கரெக்ட்ன்ற மாதிரியும் ஹீரோ முடிவு பண்றாரு. இப்போ த்ரிஷாவும் அவங்களோட என்கேஜ்மெண்ட்ல ரொம்ப சந்தோஷமா மனோகரோட நின்னுகிட்டு இருக்க அங்க நம்ம ஹீரோ
தன்னோட டவுசரை போட்டுக்கிட்டு அப்படியே கெத்தா வராரு. மனோகர் த்ரிஷா 2 பேருமே சந்தோஷமா வாழுங்க, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம த்ரிஷா நம்ம ஹீரோட வீட்டுல விட்டுட்டு போனாங்களா செருப்பு, அந்த செருப்பை பரிசா கொடுக்க அதை பாக்குற மனோகரும் அதிர்ந்து போறாரு. இது நம்ம வருங்கால பொண்டாட்டியோட செருப்புல, இதை எதுக்கு இவன் கொடுக்கறான், இவனோட வீட்டுக்கு நம்ம பொண்டாட்டி எப்படா போனா, கொய்யாலன்ற மாதிரியும் ஒரு ஷாக்காவ, த்ரிஷாவும் அங்க மாட்டிக்கிட்டோமேன்ற மாதிரியும் ஷாக்காவ, அப்படி அவங்க வாழ்க்கையை கெடுத்து விட்டுட்டு நம்ம எங்க ஹீரோ கிளம்பி வராரு. சரிப்பா, இப்போ ஹீரோ ஹீரோயின் சேர்ந்தாங்களான்னு கேக்குறீங்களா? அப்பதான் இந்த படத்துடைய டைரக்டர் வந்து எல்லா படத்துக்கும் உங்களுக்கு ஹாப்பி எண்டிங் வேணுமான்ற மாதிரி கேட்டுட்டு, சரி உங்களுக்கு ஏத்த மாதிரியே ஹாப்பி எண்டிங்க கொடுக்குறேன்னு சொல்லியும் நம்ம ஹீரோ மறுபடியும் ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட மறுபடியும் காதலிக்க வைக்கணும்னா 2 விஷயம் பண்ணணும். ஒன்னு சாரி கேட்கணும், இன்னொன்னு கெஞ்சணும், பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் பண்ணி இப்ப நம்ம ஹீரோயினை அவர் காதலிக்கவும் செய்யறாரு. அவ்வளவுதாங்க, இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க பையன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை அவங்க சந்தோஷமா ஒரு குடும்பமா வாழ, இங்க ஹீரோவுடைய நண்பன் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் என்னதான் ஹீரோ அந்த கடனை திருப்பி கொடுக்கலனாலும் நம்ம ஹீரோவோட சேர்ந்து ஜாலியா பழகுற மாதிரியும் அதை மறந்து வாழ்ற மாதிரியும் இப்ப ஹீரோ ஓவியங்களெல்லாம் வரைஞ்சி ஒரு பெரிய ஓவியராகவே மாறுற மாதிரியும் இந்த படத்தோட கதை முடியுது. ஒரு வித்தியாசமான படம், ஒரு வித்தியாசமான மேக்கிங்ல பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த படத்தை பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so மச்.